பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த 11வது மாதத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 10 மாதங்களும் தேவன் அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்தார். இந்த வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா, கடந்த 10 மாதங்களில் எத்தனை சுகவீனங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், எத்தனையோ மனப்போராட்டங்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை அடியெடுத்து வைக்க உதவி செய்தார். இந்த மாதத்திலும் நான் உங்களோடு பல காரியங்களை பேசி வருகிறேன். நீங்களும் அநேக காரியங்களை கேள்விகளாக கேட்டு வர்றீங்க. ஆனால் நேற்றைய தினத்தில் இரவில் நான் 11:30 மணி இருக்கும், நல்ல ஒரு அசந்திருந்த நேரம்தான். ஏன்னா கொஞ்சம் அசதியில் அலைச்சல்கள்னால அலைந்திருந்தேன். அப்போ ஒரு அம்மையார் என்னிடத்தில் பேசுனீங்க, பிரதர் அவங்களோட ஃப்ரீயாக பேசலாமா? நீங்கள் நான் சொன்னேன், தாராளமாக ஃபோனில் தானே பேசுகிறீங்க, ஃப்ரீயாக பேசுங்கன்னு. அப்போ நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி, என்னை நான் காத்து கொள்ள முடிகிறதே இல்லை. நான் எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்ல முடியாது, ஆனால் அநேக காரியங்களில் என்னை காத்து கொள்ள முடியவில்லை. இதற்கு வேதத்திலே பல காரியங்கள் உண்டல்லவா, அதை கொஞ்சம் காத்து கொண்டவர்களை குறித்தும் காத்து கொள்ள வேண்டிய காரியங்களை குறித்தும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. இன்னொரு அம்மையார் 10 மணிக்கு கேட்டிருந்தீங்க, ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. எனக்கு இதை செய்ய வல்லமை உண்டுங்கிறத ஆண்டவர் எந்த இடத்துல செய்து காட்டி இருக்கிறார் என்று பல இடத்த சொன்னீங்க. ஆனால் கண்ணுக்கு நேர பார்த்த ஒரு சாட்சி இந்த வேதத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு நான் பதில் சொல்லணும். எதற்கு பதில் சொல்கிறதுன்னு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்டபோது 2 காரியத்தையும் கலந்து சொல்லவான்னு கூட கேட்டதுக்கு இல்லை, ஒவ்வொன்றுக்காக தான் சொல்லணும்னார். ஆகையினாலே ஆண்டவர் வல்லமை இருக்கிறது, அதை விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதத்தை காண முடியுங்கிறத அநேக சாட்சிகளும் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆகையினாலே அந்த சாட்சிகளெல்லாம் உங்களுக்கு காண்பிப்பதற்கும் நான் அடுத்த செய்தியில் முயற்சிக்கிறேன். இன்றைக்கு ஏன்னா அந்த அம்மையார் கேட்ட மிக முக்கியமான காரியம், காத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப அவசியம். மனித வாழ்க்கையில் காத்து கொள்வதற்கு மிக 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 அவசியம். நம்ம கொடுத்திருக்கிற அவயவங்களை காத்து கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரத்தை காத்து கொள்ளணும். அதை விட நம்முடைய எண்ணத்தை, சிந்தையை, நம்முடைய செயல்களை காத்து கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மாம்ச இச்சைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். பல காரியத்தை குறித்து உங்களோடு நான் சொல்ல வேண்டும். ஆகையினாலே எப்போதும் போல நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கிருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன பிரதர், உங்கள் பைபிளை எடுத்து கையில் வச்சுக்கணும். ஃபோனில் திருப்ப வேண்டாம். ஃபோனில் திருப்பினீங்கன்னா கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும். ஒருவேளை நீங்கள் சார்ஜ் போடுறத மறந்துருந்தால் கூட அந்த கண்டினியூட்டி கிடைக்காம போயிடும். ஆகையினால தயவு செய்து அச்சிட்டு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து, தங்களுடைய உழைப்பை செலவழித்து, தங்களுடைய காரியங்களெல்லாம் விட்டு வந்து, சீகன் பால் போன்றவர்களெல்லாம் இந்த வேதத்தை அச்சிட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி கிதியோன் போன்ற சொசைட்டிகளும், பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவும் அநேக வேதாகமங்களை நம்ம கையில் கொடுத்துருக்கு. இது எதுக்குன்னா எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த வேதத்தை வாசிப்பதனால் என்ன பிரயோஜனம்? வாசிக்கிறவனும் சரி, கேட்கிறவனும் சரி, கை கொள்ளுகிறவனும் சரி, அவனுக்கு ஒரு பேருண்டு, அவன் பாக்கியவான். ஆகையினால நீங்கள் அந்த பாக்கியவானாய், பாக்கியவதிகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்து 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 18வது 19வது வசனத்தை அப்படி எல்லாரும் திருப்பி வைப்பீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா, அல்லேலூயா. ஒருக்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா போ அபிஷேகம்,
ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாமோ அபிஷேகம். ஒரு மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாமோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாமோ அபிஷேகம். காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுடா போச்சம்மாமோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுடா அம்போதாமோ அபிஷேகம். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கண்ணு போச்சுன்னா போச்சம்மாமோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாமோ அபிஷேகம். என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மாமோ அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போதாமோ அபிஷேகம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. அபிஷேகத்தை கூட காத்துக்கொள்ளணும். அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியாதனால தான் தாவீது விழுந்து போனான். இல்லாட்டா அவன் கட்ட வேண்டிய பெரிய ஆலய பணியை கட்ட முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன? அபிஷேகத்தை இழந்து விடான். எனக்கு கண்பார்களே, உங்கள் வேதத்தை எல்லாரும் எடுத்துருப்பீங்க. இங்கேயும் வாசிக்க சொல்கிறேன்.
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். முதல்ல அது தெரியணும். நாம பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில முதல்ல என்ன செய்யக்கூடாது? தேவனால் பிறந்தேன் என்று சொன்னால், தேவனால் பிறப்பது என்ன? ஐயா, புருஷ சித்தத்தினாலும் இன்னைக்கு பிறக்கிறோம். ஆனா எப்படி ஐயா? நிக்கதேமு கேட்டானே, ஒரு முறை பிறந்தவுடன் மறுமுறை தாயின் வயிற்றில் பிரவேசிக்க கூடுமோ என்று இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்த நிக்கதேமு கேட்டான். யாரிடத்துல கேட்டான்? இயேசு இடத்துல. அக்காலத்தில் அவரிடத்துல வந்து கேட்டான், ஐயா, ஒரு தரம் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த பிறகு மறுபடியும் பிறக்க கூடுமோ அப்படின்ன உடனே அவருக்கு விளக்கமும் சொன்னார். யோவான்ல மிக அழகா 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், அதற்கு நிக்கதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில், நல்ல கவனிங்க, சின்ன வயசுல பிறக்கும் போது எப்படி இருக்கிறோம்? குழந்தையா இருக்கிறோம். அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினோம், குழந்தையை போல சிந்தித்தோம், குழந்தைக்குரியவைகளை என்ன செய்தோம்? யோசித்தோம். ஆனா புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து. இன்னைக்கு ஒழிச்சிருக்கமா? ஏன்னா இன்னைக்கு குழந்தைக்கேற்றவைகளை நம்ம ஒழிக்க முடிஞ்சிருக்கா? ஏன்னா இன்னைக்கு குழந்தைய விட மோசமாக தான் சில நேரம் நடந்துக்கிறோம். எனக்கு அன்பானுடைய இன்னைக்கு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய இருப்பாங்க. அந்த குழந்தைய தகப்பனார் வந்த உடனே ஓடியாந்து அவர் வெயிட்டை வாங்குற மாதிரி வாங்கும். அதால் தூக்க முடியுமா? அது அன்பு. ஏன்னா அது குழந்தைக்கு தெரியும். எனக்கு அன்பானுடைய ஒரு சமயத்தில் ஒருவர் சொன்னார், ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வந்தார். பிள்ளையை தூக்கிட்டு வந்தோடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, அப்பா படுங்கப்பா, உங்களை மூடணும்னுச்சு. என்ன பையன் மூடணுங்கிறானே, என்ன பிரதர்னு கேட்டாக்க அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ஐயா இறந்து போயிருந்தார், அவரை பெட்டியில் வச்சு மூடுனாங்க. கேட்டான், எதுக்கு தாத்தா வச்சு உள்ளே வச்சு மூடுறாங்க? அவர் இறந்துட்டாரா, அதனால அவரை மூடுறாங்கடாண்ணே. அதுலேருந்து அப்பா நீ படுப்பா மூடணும்னு ஆரம்பிச்சிட்டான். பையன் சீக்கிரமே அப்பாவுக்கு மொழிந்து செய்கிறான், மூடு விழா வைக்கிறதுக்கு முடிவு வேண்டான்னு சொன்னார். ஏன்னா குழந்தை அதுக்கு தெரியாது. ஆனால் குழந்தையா இருந்தபோது இருந்த அதே சிந்தை நமக்குள்ள இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால தான் சொல்ற, குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல சிந்தித்தோம், குழந்தையை போல பேசினோம், குழந்தையை போல யோசித்தோம். ஆனால் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டு. எனக்கு அன்பார்களே, நமக்கு இன்னைக்கு குழந்தைக்குரிய சிந்தனை இருக்கா அல்லது நம்ம புருஷனா இருக்கோமா? இதை முதல்ல நம்ம ஆராயணும். ஏன்னா குழந்தைய மாதிரி இன்னைக்கு சில தவறுகளை செஞ்சுட்டு தெரியாமல் செஞ்சுட்டேன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. ஏன்னா நமக்கு தப்பு எது தவறு எது தெரியும். தப்புங்கிறது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறி செய்வது. தவறி செய்தவன் திருந்த பார்க்கலாம், தப்பு செய்தவனுக்கு வருந்தித்தான் ஆகணும். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொன்னவர் நிப்பாட்டல, வந்து என்ன செய்ய போறாரா? அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஏன்னா நாம இன்னைக்கு நன்மை செய்தா மேன்மை இல்லையோன்னு வாசிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர்கிட்ட செய்யும்போது சொன்னா இதற்கெல்லாம் பலன் உண்டு. ஏன்னா மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கும் 6 வாசிக்கிறோம் 19 பூமியில உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்யாதீங்க, சேர்த்து வைக்காதிருங்கள், அது பூச்சியும் துருவும் பிடிக்கும், திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் இல்லையாவது துருவாவது கெடுக்கிறதுல திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்களுடைய இருதயம் இருக்கும் அப்படின்னு. ஆகையினால நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் பரலோகத்தில் ஒரு பலன் இருக்கிறது. ஏன்னா நம்முடைய குடியிருப்பு நாம் அநேக நேரம் பாடுறோம், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, எது நோக்கி காத்திருப்போம், எது நோக்கி காத்திருப்போம்,
பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினா சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை வந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. ஏன்னா அதான் நம்ம நம்பிக்கை. தாவீது சொல்றாரு, நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்ங்கிறார். அதை சொன்னதோட நிப்பாட்டல. அதற்கு பிறகு நான் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். அப்ப அந்த கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேங்கிற நம்பிக்கை நமக்கு உண்டுன்னா நாம செய்கிற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் பலன் உண்டு. அதனால தான் ஆண்டவருக்கு அநியாயம் செஞ்சா இன்னும் கொஞ்சம் செய்ய விடுங்க, அக்கிரமம் செய்யணும் இன்னும் கொஞ்சம் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் என்ன செய்யட்டும், அதை தொடர்ந்து செய்யட்டும். அவனவன் கிரியைக்கேற்ற பலன் எங்கூட வருது. அந்த பலன் நமக்கு வரும்னு சொன்னால் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு தான் அது நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் 10:42, சீஷன் என்னும் நாமம் தரித்த ஒருவனுக்கு என் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் கூட அதன் பலனை என்ன செய்வதில்லை, அடையாமல் போவதே கிடையாது. அதை நம் மனதில் வைத்துக் கொள்ளணும். நாம் செய்கிற நன்மைகள் தீமைகள் எல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் கணக்கு வச்சிருப்பார். அநேக நேரங்கள் நாம் இந்த பூமியில் வாழும்போது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்மை கட்டாயம் என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும். அதனால தான் இங்கே அழகாக சொல்லியிருக்காரு. நிக்கதேமுக்கு சந்தேகம், ஐயா மறுபடியும் பிறக்கணும் மறுபடியும் பிறக்கணும் சொல்கிறீங்களே, எப்படியா பிறக்கிறது? ஏன்னா பிறப்பை குறித்து நமக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா ஒரு குழந்தை வருதா வருஷா வருஷம் என்ன செய்யணும், பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே டூ யூன்னு பாடி பிள்ளைக்கு என்ன செய்யணும். யோபுட்ட கேட்டால் சொல்ல தன் பிறந்த நாளையே சபிப்பார். எரேமியாட்ட கேட்டால் என்ன செய்வார், ஏன்னா அந்த பிறந்த நாளை இன்னைக்கு அநேக என்ன செய்கிறோம், பெரிய விழா மாதிரி விசேஷம் மாதிரி கொண்டாடுறோம். ஆனால் ஒன்றை மறந்துடுறோம், பிறக்கிறதுக்கு ஒரு காலம் இருந்தால் கண்டிப்பாக இறக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பும் உண்டு. நாம் அநேக நேரம் பாடுறோம், நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வரும் காலமாகுதே. மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டினோ, இந்த மாயலோகை நம்பி வாழ்ந்திடும் மானிடரை மீட்க மாட்டினோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், நல்லவனே நீ வல்லவர், வாக்கிலம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே, உங்கள் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி வாரி ஊற்றுமே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு பல வாக்குகளை சொல்லியிருக்கார். மரணம் அறிந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை என்ன செய்வேன் உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம் 2:10,
மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், எழுந்து ஒளி வீசு. ஏன்னா எல்லாத்துக்கும் வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். சத்தியமோ ஜீவனோ நானே. வழியும் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன்னாரே. உன்னை தெரிந்து கொண்டேன்னாரே. நாம காத்து கொண்டிருக்கிறோமா? அநேக நேரங்களில் நமக்கு தெரிய வேண்டிய காரியம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம காத்துக்கிட்டா தான் இன்னொருத்தர் வந்து கூடவே இருந்து அவர் காக்குவார், சொல்லுவார். எரேமியா 1:19 சொல்லியிருக்கார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னார். ஆனால் அதே சமயத்தில் நாம காத்து கொள்ள வேணும். நம்ம அநேக நேரம் தேவன் பார்க்கிறாரா, இது தெரியுமான்னு நினைச்சிடும். அவருடைய கண்களுக்கு மறைவா என்ன செய்ய முடியாது, எங்கேயும் போக முடியாது. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. சிலர் ஆச்சரியப்படுறீங்க. ஒன்றும் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் கழுதையை கொண்டு கூட பேச வைப்பார். மனுஷனை கொண்டு பேச வைக்கிற பெரிய காரியமே இல்லை. பிலேயாமுக்கு அறிவை உணர்த்துறது யாரு? கழுதை தான் உணர்த்துச்சு. ஆபிரகாமுக்கு கூட தேவன் என்ன செய்தார்? சொன்னதை நம்ப முடியலை. ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேங்கிறாரு. இவன் சொல்றா, இனிமே நடக்குமா? உள்ளத்தில் நகைக்கிறான். சாராளும் நகைக்கிறாள். ஆனால் தேவனால் கூடாதது ஒன்று இல்லை. நாம நம்முடைய வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தங்களையும் நம்பி காத்திருக்கணும். நம்மையும் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களை காத்துக்கொள்ளணும், சிந்தையை காத்துக்கொள்ளணும், வாயை காத்துக்கொள்ளணும், நாக்கை காத்துக்கணும், கையை காக்கணும், காலை காக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கண்களை காக்க வேண்டும், அபிஷேகத்தை காக்க வேண்டும், முக்கியமாக மாமிச இச்சைகளை காக்க வேண்டும். பல காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? என்னையா அப்படின்னு கேட்பீங்க. இது தொடர்ந்து வரணுமே. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு தாராளமாக கணக்கு கூட நான் சொல்ல காட்ட ரெடி. ஏன்னா 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு மட்டும், ரெக்கார்டிங் 1000 ரூபா செலவாயிடும். இப்படி எடுத்து தான் உங்களுக்கு தினந்தோறும் ஆண்டவர் நம்பி இன்னைக்கு வரைக்கும் அது நடத்திக்கிட்டு இருக்கார். நீங்களும் எத்தனையோ பேர் தாங்கி வர்றீங்க. உங்களை ஒவ்வொருவருக்கும் நன்றியை சொல்கிறேன். தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்க. எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த ஆலயத்தை வந்து பாருங்கள். 2 கண்ணும் தெரியாத மக்களுக்கு தான் மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று வைத்திருக்கிறோம்.
இன்னும் எத்தனையோ கட்டுமான பணிகள் செய்யப்படலை, எத்தனையோ பல மராமத்து பணிகள் இன்னும் பார்க்கப்படாமல் இருக்கிறது. நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் வேனில் கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை 4000 ரூபா செலவழிக்கிறோம். வர்ற யாரையும் சாப்பிடாமல் அனுப்புறது கூட கிடையாது. ஒருவர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது, பார்வையற்றவங்கள மரித்தா கூட எப்போ ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சே இருக்கணும். நீங்களும் வந்து பாருங்கள். பார்த்ததுக்காக நாங்கள் எதாவது கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல வாங்க, கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5க்குள்ளே. ஏயான்னு கேட்பீங்க. நான் காலையிலும் சாயந்தரம் தெருவில் பிரசங்கம் பண்ணுறாள். ஆகையினால நீங்கள் ஃபோன் அடிச்சுட்டு ஐயோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நினைக்கவும் கூடாது. 10லேருந்து 5க்குள்ளே அடிங்க. நான் ப்ரோக்ராமில் இருந்தால் கூட யாராவது எடுத்து பதில் சொல்லுவாங்க, ரெக்கார்டிங்கில் இருந்தால் கூட பதில் சொல்லுவாங்க. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் நான் உங்களுக்கு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, எப்படி பிரதர் நாங்கள் உதவி செய்ய? இதில் ஜிபே, ஃபோன்பே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஐயா நான் வரி கட்டுகிறவன், எனக்கு அது வைப்பதற்கு வழி வேண்டும்னு சொன்னீங்கன்னா எங்கிட்ட கேளுங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதற்கான காரியத்தை செய்வோம், அதற்கான ரசீதை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அது மட்டும் இல்லை, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம், பார்வையற்றோர் கண்ணாக உதவுற ஊன்றுகோலுக்கு உதவலாம், ஒரு உடை கொடுக்க உதவலாம், கட்டுமான பணிக்கு உதவலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல, கர்த்தர் ஏவினார். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நல்ல நாளிலே எங்களை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். இதை எப்போது எங்கள் நினைவில் வைத்து தெய்வ பயத்தோடு நாங்கள் எங்களை, எங்கள் சரீரங்களை, எங்கள் மனதில் இருக்கிற சிந்தைகளை, செயல்களை, எங்கள் ஒவ்வொரு கொடுக்கப்பட்ட அவயவங்களையும் காத்து கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பானுடைய இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். நோயிலே படுத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கினேன், என்ன கவனிக்காமல் விட்டுட்டாங்களேன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். உங்களை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக பரிதவிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்பினார். ஆண்டவரே, இம்மட்டும் உதவி செய்தவரே, இனியும் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கட்டாயம் உதவி செய்வார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பல ஆண்டுகளாய் கேட்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இதற்கு உதவுகிற, பணத்தால் பொருளால் தாங்குகிற, தங்களுடைய சரீர ஒத்தாசையினால் உதவி செய்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.